அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவையின் 7வது பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான், ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வைத்திரப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகப்பாய், என் ஆணை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள், வெவ்வேறாயின் இன்னம் துயிலுதியோ, வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால், என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இப்பாடலை பாடுவதன் மூலமாக இறைவனின் அருளை நாம் முழுமையாக பெற முடியும். எப்படி பெற முடியும் என்பதை மாணிக்க வாசகர் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான், தேவர்களுக்கெல்லாம் மிக அரிதாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். திருவதிகை என்ற ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தில் எம்பெருமான் வீரட்டனேஸ்வரராக இருக்கின்றார். அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று திருவதிகை. திரிபுரர்களை எரித்தது, திரிபுராந்தகனாக எம்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு தலம். தாரகாசுரனின் மகன்களாக இருக்கக்கூடிய மூவரும் பிரம்மனிடம் வரம் பெற்று இரும்பு கோட்டையாகவும் வெள்ளி கோட்டையாகவும் தங்க கோட்டையாகவும் மாற்றம் பெறுகின்றனர். அவர்கள் கோட்டைகளாக உருமாறி தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் கஷ்டப்படுத்துகின்றனர், துன்பப்படுத்துகின்றனர். இதனால் அச்சப்பட்ட தேவர்கள் நேரடியாக சிவபெருமானை சென்று அடைகின்றனர். திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தானே துணை என்பது போல சிவபெருமான் நிச்சயமாக நான் அந்த அசுரர்களை அழிக்கின்றேன், ஆனால் என்னுடைய சக்தி மட்டும் போதாது, தேவர்களாகிய உங்களுடைய சக்தியும் அதற்கு தேவைப்படும் என்றாராம். சிவபெருமானின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றாக அமைய போகிறது என்பதை தெரிந்து கொள்ளாத தேவர்கள் நிச்சயமாக எங்களுடைய வலிமையில் நாங்கள் பாதி தருகிறோம் என்று ஒப்புக்கொள்ள 7 தட்டுகளை பூலோகமாகவும் 7 தட்டுகளை விண்ணுலகமாகவும் கொண்டு ஒரு தேரானது உருவாக்கப்படுகின்றது. தேரின் 2 சக்கரங்களாக சந்திரனும் சூரியனும் அமைகின்றன. அச்சாணியாக மிக பெரிய உதய அஸ்தமன மலைகள் எல்லாம் அமைகின்றன. 4 வேதங்களும் 4 குதிரைகளாக மாற்றம் பெறுகின்றன. பிரம்மதேவனோ தேரை ஓட்டக்கூடிய சாரதியாக இருக்கின்றார். அக்னி தேவனாக இருக்கக்கூடியவர் அந்த அம்பு இருக்கின்றதல்லவா, அந்த அம்பின் நுனியாக இருக்கின்றார். சிவபெருமானின் கையில் இருக்கக்கூடிய அம்பின் நுனியாக இருக்கின்றார். அம்பின் தண்டாக திருமாலே இருக்கின்றார். மேருமலை வில்லாக இருக்கின்றது. வாசுகி பாம்பு நானாக இருக்கின்றது. இந்த அமைப்புடன் சிவபெருமான் அந்த திரிபுர அசுரர்களை அழிக்க செல்கின்ற பொழுது தேவர்கள் நினைத்தார்களாம், நம்முடைய வலிமை இல்லை என்றால் சிவபெருமானால் இப்பேற்பட்ட ஒரு வீரத்தை வெளிப்படுத்த முடியாது என்று நினைத்தார்களாம். அதனை உணர்ந்து கொண்ட சிவபெருமான் தன்னுடைய அழகிய அதரங்களால் இதழ்களால் சிரிப்பினை உதிர்த்த பொழுது அந்த தேர் உடைந்து சுக்கு நூறாக மாறியதாம். உடனடியாக எம்பெருமானாக இருக்கக்கூடிய திருமாலே ரிஷபமாக அவதாரம் எடுத்து சிவபெருமானை தாங்கி நிற்க தன்னுடைய சிரிப்பின் மூலமாகவே அந்த 3 அசுரர்களையும் அழித்தாராம் சிவபெருமான். அப்பொழுதுதான் தேவர்களுக்கு புரிந்ததான், சிவனின்றி எதுவும் இல்லை, அவனின்றி எதுவுமே அசையாது என்பதை தேவர்கள் உணர்ந்து கொண்டனர். இதுதான் திருவதிகையின் ஸ்தல வரலாறு. அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், தேவர்களே உணர்ந்து கொள்ள முடியாத வகையில் மாயமாக இருக்கக்கூடியவன், இப்படிப்பட்டவன் தான் சிவபெருமான். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான். அதைத்தான் இங்கு மாணிக்க வாசகர் அமரர்கள் கூட அறிந்து கொள்ள முடியாத தன்மையை உடையவன் என்கின்றார். ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வைத்திருப்பாய். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை பார்த்து ஒரு தோழி கேட்கின்றாள்,
சிவ சின்னங்களை பார்க்கின்ற பொழுதே நீ சிவபெருமானை பார்த்தபடி கையெடுத்து வணங்குவாயே மறந்து விட்டாயா? சிவ சின்னங்கள் என்னென்ன? நெற்றியில் விபூதி அணிந்து கொள்வது, உருத்ராட்சம் தரித்துக் கொள்வது, இது அனைத்துமே சிவ சின்னங்கள் தான். இந்த சிவ சின்னங்களை பார்த்த மாத்திரத்திலேயே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழி சிவனே வந்து விட்டான், அவனே வந்து விட்டான் என்று நேரடியாக வணங்கி விடுவாளாம். அப்பேற்பட்ட சிவபக்தை அவள் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகப்பாய். தென்னா என்று சொன்னாலே போதும், தீயின் அருகில் வந்த தீப்பட்ட மெழுகை போல உருகி விடுவாய் என்கின்றார். சிவபெருமானுக்கு தென்னன் என்ற பெயரும் உண்டு. எனவே தான் மாணிக்க வாசகர் தென்னாடுடைய சிவனே போற்றி என்கின்றார். தமிழகத்தின் தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய மதுரையம்பதியை ஆட்சி செய்தவன், எனவே தென்னாடுடையன் என்கின்றார். ஆசிய கண்டத்தின் தெற்கு புறத்தில் இருக்கக்கூடியது நம்முடைய பாரத கண்டம். பாரத கண்டத்தின் இறைவனாக சிவபெருமான் இருப்பதால் தென்னாடுடையன் என்கின்றார். தென்னன் என்றாலே சிவபெருமானை குறிக்கக்கூடியதாகத்தான் அமைகின்றது. தென்னா என்ற உடனேயே இந்த பெண் சிவனே என்று விழுந்து விடுவாளாம். தீயில் பட்ட அந்த மெழுகு போல உருகி விடுவாளாம். இப்படியெல்லாம் பக்தையாக இருக்கக்கூடியவள் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய், என் ஆணை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும். அது மட்டுமா? சிவபெருமான் எனக்கானவன், என்னுடையவன், எனக்கு மட்டுமே அருள்பாலிக்க கூடியவன் என்பாள். என் அரையன், எனக்கு அரசனாக இருக்கக்கூடியவன். சிவன்தான் அரசன், இந்த அரசன் தான் சிவன் என்று சொக்கநாதரையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். இன் அமுது, அமுதன் என்று சிவபெருமானை கொஞ்சிக் கொண்டே இருக்கக்கூடியவள். எல்லாமும் அவன்தான், சிவன்தான் அனைத்தும், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று சிவபெருமானையே சிந்தையில் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். இப்படியெல்லாம் இருந்தவள் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். இப்பொழுது அவள் சொன்னபடி சிவ மந்திரங்களை சொல்லிக்கொண்டு, சிவ நாமங்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் அவளுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவள் எப்படி இருக்கின்றாள்? என் ஆணை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள், வெவ்வேறாயின் இன்னும் துயிலுதியோ. நாங்கள் இது போல பல சிவபெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இது அனைத்தையும் கேட்டுமா நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாய்? வன்னெஞ்ச பேதையர் போல் என்கின்றார். மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சிவபெருமானை வணங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பது நமக்கு தெரியும். சிவன்தான் அனைத்தும் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய அந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 விஷயங்களும் நம்முடைய அறிவினை தடுத்து நிறுத்துவதன் காரணமாக நாம் பேதையர் போல இருக்கின்றோம். அந்த பெண்ணும் பேதையாய் இருக்கின்றாள். வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவை. இப்படித்தான் உறங்கிக் கொண்டிருப்பாயா? எம்பெருமான் காத்து கொண்டிருக்கின்றான் நமக்கு அருள் பாலிப்பதற்காக. பெண்ணே எழுந்து வா, நாம் சிவபெருமானை சென்று வணங்கி உய்வு பெறுவோம் என்பதாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.